ம். 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 ப்பா. ம். யார்ரா அது? தூங்குறப்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. ம். 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 சோ யாருங்க நீங்க? என்னது? நான் யாருன்னு தெரியாதா? தெரியாதுங்க. யாருங்க நீங்க? நான் யாருன்னு நிஜமாவே தெரியாதா? தெரியாதுங்க. யாருங்க நீங்க? உங்களுக்கு யார் வேணும்? என் பேரு மொட்டை சிவா. ஆ? இந்த சுத்துப்பட்டு ஏரியாலயே பெரிய ரவுடி. ஆ? அது எல்லாருக்குமே தெரியும். ஆ? உனக்கு தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? இப்ப சொல்லிட்டேன்ல, ஆ. தெரிஞ்சிருச்சா? சரிங்க. உங்களுக்கு யார் வேணும்? அது இருக்கட்டும். உன் வீட்டுக்காரன் எங்க இருக்கான்? அவனை கூப்பிடு. அவர் இல்லைங்க. ஆபீஸ் விஷயமா வெளியூர் போயிருக்காரு. 1 வாரம் ஆகும் வர்றதுக்கு. சரியா? என்னது? போங்க. வார் ஆ. ஹலோ! இவ்ளோ பெரிய ரவுடி இங்க நின்னுகிட்டு இருக்கும்போது எவ்வளவு தைரியம் இருந்தா நீ கதவை சாத்துவ? ஒரு வாரத்துல திருப்பி தரேன்னு சொல்லி என்கிட்ட 1,00,000 ரூபாய் கடன் வாங்கினான். இப்ப வரைக்கும் அசலும் வரல, வட்டியும் வரல. ஃபோன் அ. பண்ணா ஃபோனை கட் பண்றான். ஆ. மரியாதையா இப்ப பணத்தை கொடுத்துட்டேன்னா நான் கிளம்பி போயிருவேன். இல்லன்னு வையி, இங்க நடக்கிறதே வேற. நான் யாருன்னு தெரியும்ல? மொட்டை சிவா. ஏங்க எங்க போறீங்க? ஏங்க அவரு வீட்ல இல்லன்னு சொல்றேன் இல்லங்க. 1 வாரம் கழிச்சு வந்து பாருங்க. நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? மரியாதையா இன்னைக்கே என் பணத்தை திருப்பி கொடுத்துட்டா நான் இங்கிருந்து போயிடுவேன். இல்லன்னு வையி, நான் இங்க தான் இருப்பேன், எங்கேயும் போக ஐயோ! மாட்டேன். ப்ளீஸ் சார் கொஞ்சம் மெதுவா பேசுங்க சார். அக்கம் பக்கத்துல கேட்டா என் மான மரியாதையெல்லாம் போயிடும் சார். ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவரு வந்ததுக்கு அப்புறம் வாங்க சார். ப்ளீஸ் சார். சரி, இவ்ளோ ரிக்வெஸ்டா கேக்குறியேன்னு நான் உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். என்னது? நீ அசல குடுக்கலனாலும் பரவாயில்ல. அ. வட்டியை மட்டுமாவது இப்ப கொடுத்துரு. போய்கிட்டே இருக்கேன். இல்லன்னு வை, இங்கேயே தான் இருப்பேன். சார் இப்போதைக்கு என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் இல்ல சார். ப்ளீஸ் சார். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். இப்போ உன் கையில எவ்வளவு பணம் இருக்கு? என்கிட்ட இப்போ 1 பைசா கூட இல்ல சார். அப்பனா நான் இங்கிருந்து கிளம்புறதா இல்ல. உன் என்னது? வீட்டுக்காரன் வர வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். ஒரு நிமிஷம் இருங்க சார். நான் ஒரு கால் பண்ணிக்கிறேன். அ என்ன நீ? யாரு கால் பண்ற இப்போ? என் வீட்டுக்காரருக்கு தான் சார். ஓ, நீ ஃபோன் பண்ண மட்டும் அவன் எடுக்கறானா? மரியாதையா நீ உள்ள போய் இருக்கிற பணத்துல எடுத்துட்டு வா. அது வரைக்கும் நீ யாருக்கும் கால் பண்ண முடியாது. எனக்கு இப்பயே பணம் வந்தாகணும். ஒரே ஒரு தடவை கால் பண்ணிக்கிறேன் சார். அதெல்லாம் நீ யாருக்கும் கால் பண்ண முடியாது. மரியாதையா உள்ள போய் பணத்தை எடுத்துட்டு வா. சார். போங்கறேன்ல. இந்தாங்க சார். இதுல எவ்வளவு இருக்கு? 3000 இருக்கு சார். சரி, இந்த ஒரு தடவை உன் முகத்தை பார்த்து பாவப்பட்டு இதை வாங்கிக்கிட்டு இப்ப கிளம்பி போறேன். இந்த 3000 ரூபாய் என் வட்டி கூட பத்தாது. இருந்தாலும் உனக்காக கிளம்பி போறேன். சரியா? உன் வீட்டுக்காரன் வந்த உடனே சொல்லி பணத்தை கொண்டு கொடுக்க சொல்லு. அ சார் என்னோட மொபைல். ஓ, இதுவும் மொபைல்ல இந்தா வச்சுக்கோ. ம். ம். ஷோ! ஹலோ சார். சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் மோகன் இருக்காருங்களா? எஸ். நான் தான் டாக்டர் மோகன். சொல்லுங்க. டாக்டர், என் வீட்டுக்காரருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அது விஷயமா உங்கள வந்து பார்க்கலான்னு இருக்கோம். இன்னைக்கு உங்கள வந்து பார்க்க முடியுமா டாக்டர்? நான் நெக்ஸ்ட் வீக் தாங்க கிளினிக் வருவேன். ஒருவேளை உங்களுக்கு எமர்ஜென்சியா இருந்தா நீங்க என் வீட்டுக்கு கூட வரலாம். அர்ஜென்ட் இல்லனா நீங்க அடுத்த வாரம் என்ன கிளினிக்ல வந்து பாருங்க. ஐயோ! ரொம்ப அர்ஜென்ட் டாக்டர். நாங்க இன்னைக்கே உங்கள வீட்ல வந்து பார்க்குறோம். அப்படியா? அப்போ ஓகே. இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு என்னோட வீட்டுக்கு வந்துருங்க. ம். நான் என்னோட லொகேஷனை உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறேன். ஓகே? ஆ. யார் நீங்க? டாக்டர், காலையில உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஹஸ்பண்ட் ட்ரீட்மெண்ட்காக பேசியிருந்தேனே. ஓ, நீங்க தானா அது? வாங்க, ம். உள்ள வாங்க. உட்காருங்க. ம்.
சொல்லுங்க. ஏதோ அர்ஜென்ட்டா பேசணும்னு சொன்னீங்க. என்ன விஷயம்? அது வந்து டாக்டர், என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப வருஷமா ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒண்ணு இருக்கு. அப்படிங்களா? அவருக்கு என்ன ப்ராப்ளங்க? ம். ம், உக்காரு. ம். இத நீயும் கொஞ்சம் குடி. ஆஹா, எனக்கு வேணாங்க. நீங்களே குடிங்க. எனக்கு போதும். இத அங்க வச்சிரு. சரிங்க, லைட் ஆஃப் பண்றேன். ஐயோ! ஆ? எதுக்கு? லைட் எல்லாம் ஆஃப் பண்ணாத ப்ளீஸ். அது ம். எரிஞ்சிட்டே இருக்கட்டும். ஏங்க என்னாச்சு? ஏன் லைட் ஆஃப் பண்ணக்கூடாது? ஐயோ! அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குமா. ம்? சின்ன வயசுல இருந்தே எனக்கு இருட்டுனாலே ரொம்ப பயமா இருக்குமா. இருட்டுல நான் எந்த வேலையுமே செய்ய மாட்டேன். ம்? அதுக்காக தான் நான் எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் லைட் ஆன் பண்ணி வச்சு தான் செய்வேன். ஐயோ! பின்ன எப்படிங்க? என்ன பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க சொல்ற மாதிரி வெளிச்சத்துல உங்க கூட ஒண்ணா இருக்க எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கும். சரிங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் இருக்காரு. அவர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தா உங்க ப்ராப்ளம்லாம் சரியாயிடும். சரிங்களா? சரி போலாம். ஆனா இன்னைக்கு மட்டும் நம்ம வெளிச்சத்திலேயே ஆரம்பிக்கலாமா? ம். என்ன சொல்ற? ஆ? அ, ம். இதான் டாக்டர் ப்ராப்ளம். ஓ! இதான் உங்களோட ப்ராப்ளமா? ஆமா டாக்டர். அவரு வீட்ல இருந்தா மட்டும் இல்ல, வெளிய எங்க போனாலும் சரி லைட் ஆன் பண்ணியே தான் வச்சிருப்பாரு. இவரு இப்படி பண்றதால பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு பாதிக்கப்படுவாங்கன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாரு. நீங்க தான் எப்படியாவது இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணணும் டாக்டர். ஓகே, ஓகே. இது ஒண்ணும் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது. இவருக்கு கவுன்சிலிங் குடுத்தாலே சீக்கிரமே சரியாயிடும். இத பத்தி நீங்க தேவையில்லாம பயப்பட வேண்டியதில்ல. நான் அடுத்த வாரம் கிளினிக் வந்துருவேன். நீங்க அங்க வந்தீங்கன்னா, நாம கவுன்சிலிங் குடுத்துடலாம். அவருக்கு சீக்கிரமாவே எல்லாம் சரியாயிடும். நீங்க தான் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி என்ன காப்பாத்தணும் டாக்டர். கண்டிப்பா சரி பண்ணிடலாங்க. உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே கிடையாது. நான் சொன்ன மாரி உங்களுக்கு கவுன்சிலிங் குடுத்து, சீக்கிரமே இந்த பயத்த நாம சரி பண்ணிடலாம். ஓகேவா? ரொம்ப சந்தோஷம் டாக்டர் சார். ரொம்ப தேங்க்ஸ். சரி, நாங்க இப்போ போயிட்டு அடுத்த வாரம் உங்கள கிளினிக்ல வந்து பார்க்கறோம் டாக்டர். சரி வாங்கங்க. நீங்க எதுக்கும் கவலைப்பட தேவையில்ல. நான் அவர சரி பண்ணிடுறேன். ம். ம். அ. ம். ம். சார்? சார்? ம்? யாரும்மா? என்ன வேணும்? வணக்கம் சார். வணக்கம். நானு உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்ல தான் குடியிருக்கேன் சார். ஓஹோ! எனக்கு கொஞ்சம் ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா சார்? ஹெல்ப் பண்ணணுமா? நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்? எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது சார். பணம் வேணுமா? எவ்வளோ பணம் வேணும்மா? ஒரு 5000 அர்ஜென்ட்டா தேவைப்படுது சார். 5000மா? இல்ல காலையில தான் ஒருத்தங்க கேட்டாங்கன்னு இருக்கிற பணத்தையெல்லாம் குடுத்துட்டேன்மா. ப்ளீஸ் சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். எனக்கு ரொம்பவே அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது சார். ம். அவ்வளோ பணம்லாம் இப்ப என்கிட்ட இல்லையேம்மா. ப்ளீஸ் சார். ஆ, சரி நீங்க முதல்ல உள்ள வாங்க. உட்காந்து பேசுவோம். ஆ. உட்காருங்க. ம். பரவாயில்ல உட்காருங்க. ம். சரி ஏதாவது குடிக்கிறீங்களா? ஐயோ! அதெல்லாம் வேணாங்க. சரி நீங்க உட்காந்துருங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. உள்ள போயிட்டு வந்துடுறேன். ஓகேங்க. இந்தாங்க. இதுல ரூ. 2000 இருக்கு. இப்போதைக்கு நீங்க இத வச்சுக்கோங்க. திரும்ப ஈவினிங்கா வந்து வேணா 3000 வாங்கிக்கிறீங்களா? கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க சார். கொஞ்சம் அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது. கண்டிப்பாம்மா. கண்டிப்பா நான் தரேன். அது காலையில தான் ஒருத்தங்களுக்கு குடுத்தேன்னு சொன்னேன்ல. ஸோ ம். அவ்வளோ பணம் இல்ல. ஈவினிங் நான் வேணா ஏடிஎம்ல எடுத்து வைக்கிறேன். ஆ, அது இருக்கட்டும். உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை பார்க்குறாரும்மா? என் வீட்டுக்காரரு ஒரு சின்ன கம்பெனில இன்ஜினியரா வேலை பார்க்குறாரு சார். ஓ! அப்படியா? சேலரி எவ்வளோ வாங்குறாரு? ஒரு 20,000 வரும் அவ்வளோதான் சார். 20,000 தான் வாங்குறாரா? நீங்க ஏதாவது வேலை செய்றீங்களா? இல்ல சார். நான் வீட்ல தான் சார் இருக்கேன். வீட்ல தான் இருக்கீங்களா? ம். ஏம்மா, இந்த காலத்துல புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாலே வர்ற காசு பத்தாதும்மா. ம். அப்படி இருக்கும்போது நீ வீட்ல சும்மா இருந்தா உன் வீட்டுக்காரர் வாங்குற 20,000 வச்சு ஃபேமிலிய எப்படிம்மா நீ ரன் பண்ணுவ? அத நான் அவர்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன் சார். அதுக்கு அவரு, "நீ வெளியலாம் போய் ஒண்ணும் வேலை பார்க்க தேவையில்லன்னு" சொல்லிட்டாரு சார். 2 பேரும் வேலை செஞ்சா தான் குடும்பத்த எந்த பிரச்சனையும் இல்லாம நடத்த முடியும்மா.
இல்லைன்னா இந்த மாதிரி தான் எல்லாருக்கிட்டையும் கை நீட்டுற நிலைமை வந்துரும்மா. சரி, நான் வேணா ஒரு தடவை உங்க வீட்டுக்கு வந்து உங்க வீட்டுக்காரரை நேர்ல பார்த்து உங்களை வேலைக்கு அனுப்ப சொல்லி சொல்லி பார்க்குறேன். ஓகேவா? ஐயோ அதெல்லாம் வேணாம் சார். நான் அவர்கிட்ட பேசுறேன். ஒருவேளை அவர் ஒத்துக்கலன்னா அதுக்கப்புறம் வேணா உங்ககிட்ட சொல்றேன். அப்ப வேணா நீங்க வந்து அவர்கிட்ட பேசி சம்மதிக்க வைங்க சார். ம். சரிம்மா. நீ முதல்ல ம். அவர்ட்ட பேசி பாரு. ம். இல்ல முடியாது அப்படி இப்படின்னு சொன்னாருன்னா, அப்புறம் நான் வந்து பேசி பார்க்குறேன். ஓகே சார். ஆமா, உங்களுக்கு பசங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஒரே ஒரு பாப்பா மட்டும் தான் சார். ஒரே ஒரு பாப்பா தானா? அவ என்ன படிக்கிறா? அவ இப்போ எல்கேஜி போறா சார். ஓ! எல்கேஜி படிச்சிட்டு இருக்காளா? சரி, சரி. உங்களுக்கு பொம்பள புள்ள வேற இருக்கு. நீங்க வேலைக்கு போனா தானே அவளுக்கும் ஏதாவது சேர்த்து வைக்க முடியும். புரிஞ்சுக்கோங்க. ம்ஹ்ம். ஓகே சார். ஓகேம்மா. தேங்க் யூ சார். சரி, இந்த பணத்த எப்ப திருப்பி குடுப்பீங்க? இதா சார். நான் ஒரு 20 டேஸ்ல திருப்பி குடுக்க பாக்குறேன் சார். 20 டேஸா? சரிம்மா. நீங்க இங்க பக்கத்திலேயே இருக்கிறதுனால எனக்கு இந்த பணத்துக்கு எதுவும் வட்டியெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஆனா சொன்ன ஆ. மாதிரி 20 நாள்ல திருப்பி ம். குடுத்துருங்க. ஓகேவா? ஓகே சார். ஓகேம்மா. தேங்க் யூ வாங்க. சார். பேலன்ஸ் 3000 கொஞ்சம் பாருங்க சார். கண்டிப்பாம்மா. ஓகே. சாயங்காலம் வாங்க எடுத்து வைக்கிறேன். ஓகே சார். ம். என்னங்க? 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 என்னங்க ஜூஸ்? என்னங்க எந்திரிங்க. ஆ. ம். 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 வச்சிரு. ம். எ என்னங்க? 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 எந்திரிங்க. கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன்ல. ஏங்க உங்கள தான். ஏங்க எந்திரிங்க. என்னடி ஏன்டி கத்துற? என்ன நிம்மதியா தூங்க கூட விட மாட்டியா? இல்ல நான் வேணா வெளிய போய் படுத்துக்கவா? அ. எப்ப தூங்கினாலும் ஏன்டி இப்படி டார்ச்சர் பண்ற? உனக்கு என்ன தாண்டி வேணும்? ச்சே. ச்சீ. ம். வாப்பா. அண்ணா. ஆ, வாடா. எனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு கிளம்புறேன். நீ ஆ. சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. சரிங்க அண்ணா. ம். பாய். பாய் அண்ணா. பாய். உட்காரு பிரவீன். குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல அண்ணி. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இப்போ தான் வீட்டில் சாப்பிட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு வந்தேன் அண்ணி. நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசலான்னு தான் வந்தேன் அண்ணி. சரி சரி வா உட்காந்து பேசுவோம். சரிங்க அண்ணி. அண்ணன் ஏன் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கான்? உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா அண்ணி? ஆமாம் பிரவீன். அவர் என் கூட சரியா பேசுறதே கிடையாது. நான் அவர்கிட்ட பேசணும்னு போனாலே எரிஞ்சு எரிஞ்சு விழறாரு. கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 6 மாசம் ஆக போகுது பிரவீன். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உங்க அண்ணா என் கூட ஒரு நாள் கூட சந்தோஷமா பேசினதே கிடையாது. இப்படி இருந்தா எப்படி சொல்லு? கஷ்டமா இருக்கு. சந்தோஷமா 4 வார்த்தை பேசலான்னு போனா அவர் என்னை விட்டு தள்ளி தள்ளி போயிட்டு இருக்காரு. ஏதோ பேருக்கு தான் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா இருக்கோம். அதை தவிர எங்க 2 பேருக்குள்ள எந்த சந்தோஷமும் இல்ல. என்னால் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியுது அண்ணி. உங்கள் வார்த்தையிலேயே நீங்கள் எவ்வளோ வேதனையில் இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. எங்கள் அண்ணன் காலேஜ் படிக்கும்போது கூட படித்த ஒரு பொண்ணை உயிருக்குயிராக காதலிச்சிட்டு இருந்தான். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த பொண்ணு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. அப்போ இருந்தே என்னோட அண்ணன் இப்படி தான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாரு. அந்த டிஸ்டர்ப்லேருந்து எங்கள் அண்ணன் வெளியில் வரணும்னு தான் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் சேர்ந்து என் அண்ணனை கன்வின்ஸ் பண்ணி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறமா என் அண்ணன் எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு சந்தோஷமாக வாழ்க்கைய ஆரம்பிப்பான்னு நினச்சோம். ஆனால் இப்போவும் அவங்களோட ஞாபகத்திலே இருக்கிறாருன்னு தெளிவாகவே தெரியுது. எனக்கெல்லாம் தெரியும் பிரவீன். இந்த விஷயத்தெல்லாம் முன்னாடியே அத்தை என்கிட்ட சொல்லிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா அவரு மாறிடுவாருன்னு நினைச்சாங்க. ஆனா அவர்கிட்ட இது வரைக்கும் எந்த மாற்றமுமே இல்ல. ஓகேங்க அண்ணி. அண்ணனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க.
இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. அவர் மாறுறாரான்னு பார்ப்போம். இல்லைனா நல்ல டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அவரை காட்டுவோம். என்னால் இப்போதைக்கு இதை மட்டும்தான் சொல்ல முடியும். பரவாயில்ல பிரவீன். அவரோட லவ்வர் இறந்து போன வருத்தத்துல இருக்காரு. அதுலேருந்து அவர் வெளியே வந்தா ஒரு நிம்மதியான வாழ்க்கைய வாழ முடியும். அது அவருக்கே புரியணும். புரியலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாப்போம். அப்போ சரிங்க அண்ணி, எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரி. ம். என்னங்க? 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 எந்திரிங்க. என்னங்க எந்திரிங்க. மாத்திரை போட டைம் ஆயிருச்சுல்ல. எந்திரிச்சு பாலை குடிங்க. பாலை குடிச்சிட்டு மாத்திரையை போடுங்க. பொறுமையா எந்திரிங்க. எந்திரிங்கங்க. இந்தாங்க பால் குடிங்க. வேண்டாம். எங்க குடிங்கங்க. மாத்திரை போடணும்ல. கொஞ்சமாச்சும் குடிங்க. நான் இன்னும் கொஞ்ச நாள்ல செத்து போயிடுவேன்னு டாக்டர் சொன்னார்ல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. டாக்டர் அப்படியெல்லாம் ஒண்ணும் சொல்லவே இல்ல. நான் செத்து போயிடுவேன். யாருங்க சொன்னாங்க நீங்க செத்து போயிடுவீங்கன்னு? ஐயோ, நான் சாக போறேனா? ஏங்க நீங்க எதையோ கேட்டு குழம்பிருக்கீங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இந்த ஹாஸ்பிடல்ல சரியாகலன்னா வேற ஹாஸ்பிடல் போய் ட்ரீட்மெண்ட் எடுப்போம். அம்மா. அட, டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொல்றேன்ல. எதுக்கு இப்ப தேவையில்லாம அழுதுட்டு இருக்கீங்க? நீ என்கிட்ட போய் சொல்றல. ஓ. அட, இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட பொய் எல்லாம் சொல்லலைங்க. ஐயோ, அம்மா. என்னங்க? சரியா படுங்க. மெதுவா. அம்மா. ம். அம்மா. அமைதியா படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. என்னங்க? என்னங்க? எந்திரிங்க. எந்திரிச்சு ஜூஸ குடிங்க. ஜூஸ குடிச்சிட்டு டேப்லெட் போடுங்க. எங்க எந்திரிங்க. மெதுவா. ம். கொஞ்சம் இருங்க. இந்தாங்க ஜூஸ குடிங்க. ம். ஏங்க தூங்காதீங்கங்க. இன்னும் கொஞ்சம் குடிங்க. போதும். இன்னும் கொஞ்சம் குடிங்கங்க. மாத்திரை போடணும்ல, கொஞ்சம் குடிங்க. ஐயோ, போதும். சரி விடுங்க. நான் செத்து போயிடுவேன்ல. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. யாருங்க உங்கள்ட்ட அப்படி சொன்னா? எப்ப பாரு அதே யோசனையிலேயே இருக்கீங்க நீங்க. அத பத்தியே நினைச்சு நினைச்சு உங்க உடம்ப நீங்களே கெடுத்துக்க போறீங்க பாருங்க. ஐயோ, நான் செத்து போயிடுவேனே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க.
ஒருவேளை நான் அப்படி செத்து போயிட்டேன்னா நீ என் ஃப்ரெண்ட் அசோக் இருக்கான்ல, அவனை கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன் சொல்றேன்னா அவன் ரொம்ப நல்ல மனுஷன், உன்னை நல்லா பார்த்துக்குவா. அவன் கூட நீ சந்தோஷமா வாழலாம். என்னங்க அம்மா. என்னங்க, நான் உங்கள்ட்ட ஒண்ணு சொல்லவா? என்னது? உங்க ஃப்ரெண்டு அசோக் நல்லவர் தான். ஆ, ஆனா முகேஷ் இருக்காருல்ல, ஆ, அவரையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்க. ஆ. ஷாக் ஆகாதீங்கங்க. அவரு நல்ல பணக்காரரா இருக்காருங்க. அவர்கிட்ட கோடிக்கணக்குல சொத்து இருக்குது, பணம் இருக்குது. அவரை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் லைஃபே செட்டில் ஆயிருங்க. நீங்க ஒரு நாள் உங்க கூட அவரை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க இல்லைங்களா? அன்னைக்கு தான் அவரை நான் பார்த்தேன். ரொம்ப அழகா இருக்காருங்க. அவர்கிட்ட பேசி எப்படியாவது ஓகே வாங்குங்க. என்னங்க என்னங்க என்னங்க, ஐயோ கடவுளே, என்னை விட்டு போயிட்டீங்களாங்க? ஐயோ. சுஜாதா, கொஞ்சம் எந்திரி. ம். நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். நீ வந்து கதவை பூட்டிக்கோ. ஆ, நீங்க போங்கங்க, நான் அப்புறமா வந்து கதவை சாத்திக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன். மறக்காம எழுந்து வந்து கதவை சாத்திக்கோ. ம், சரிங்க. ஓகே, பாய். ம், பை. ஆ, என்னது கதவு திறந்தே இருக்கு? ராத்திரி நான் வேலைக்கு போனதுலேருந்தே இவ கதவை சாத்தல போல இருக்கே. ஆ, அ, ஆ, யாரு இவன்? ஏண்டி, ஏய், ம், யார் இவன்? டேய், எந்திரா. ம். டேய், எழுப்பிட்டே இருக்கேன், தூங்கிட்டே இருக்கேன், எந்திரா. ஏங்க, யாருங்க இவரு? ஏண்டி, என்ன கேட்டா? இவன் உன் பக்கத்துல தாண்டி படுத்துட்டு இருக்கான், உனக்கு தான் தெரியணும். நிஜமா எனக்கு தெரியாதுங்க. அடேய், யாரா நீனு? ஆஹாஹாஹாஹா. என்னமா டிராமா போடுறடி நீ? என்னது? ஏய், ஒழுங்கா நீ யாருன்னு சொல்றியா இல்லையா? போ. அது இருக்கட்டுங்க, நான் இப்போ எங்கங்க இருக்கேன்? ஆ? இவன் உன்னை விட பெரிய டிராமாக்காரனா இருக்காண்டி. 2 பேரும் சேர்ந்து நல்லா டிராமா போடுறீங்கல்ல. அடைச்சு நிறுத்துங்க. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இவன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னா நம்ப மாட்டீங்களா? அப்ப யார் இவன்? டேய், கேக்குறான்ல, சொல்றா. நீ எப்படா உள்ள வந்த? சாரிங்க, நான் உங்க பக்கத்து வீட்டுல தாங்க இருக்கேன். ராத்திரி கொஞ்சம் அதிகமாயிடுச்சுங்க. போதையில என் வீடு எதுன்னு தெரியாம இங்க வந்து படுத்துட்டேங்க. ஏதோ தப்பாயிடுச்சு, என்ன மன்னிச்சிருங்க. பாத்தியாடி, நீ பண்ண வேலையால என்ன நடந்திருக்குன்னு? டோர் லாக் பண்ணிக்கின்னு எத்தனை தடவை படிச்சு சொன்னேன், கேட்டியா? உனக்கு தூக்கம் தான் முக்கியம். அதனால இப்ப என்ன இருக்கு பாத்தியா? ஏய், இன்னும் என்னடா இங்கே உட்காந்துட்டு இருக்க? எந்திரா, எந்திரிச்சு வெளில போ. போறேன். மூஞ்சிய பாரு. டேய், ம். அவளை என்னடா எட்டி பார்த்துட்டு இருக்க? போடா. டேய், ம். போடா. என் பேச்ச கேட்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கியா? ஏதோ நேத்து அசதியில அப்படியே படுத்துட்டேங்க. இனிமே நீங்க சொல்ற மாதிரியே செய்றேங்க. என்ன மன்னிச்சிருங்க. சரி விடு. இனிமேலாவது டோர் லாக் பண்ணிட்டு ஜாக்கிரதையா இரு. புரிஞ்சதா? சரிங்க. நான் பாத்துக்கிறேன். ம்.